லாயக்கு உள்ளவனா இல்லையா? அப்போ நிறைய கேள்வி கேட்கும்போது எந்த அளவுக்கு நம்ம உண்மை பேசுகிறோம் அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிப்பாங்க. நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்த மார்க்கையும் குறைச்சிடுவாங்க. தெரியல சார், எனக்கு தெரியாது, சொல்லிக் கொடுங்க அப்படின்னா கூட முழு மார்க் போட்டுருவாங்க. அந்த வகையில் எனக்கு உண்மையிலே பிடிக்கல சார், தப்பாக நினைக்காதீங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எத்தனை பேர் இந்த காலேஜில் படிக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? அது கொஞ்சம் பரவாயில்ல. சரி, ஓகே. இந்த கேள்வியை தான் ஏன் கேட்டேன் தெரியுமா? நீங்கள் ஒருவேளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பிறந்திருந்தா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருந்தா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கவே மாட்டீர்கள். நீங்கள் அண்டி ஆஃபீஸில் வேலை பார்த்துருந்துருப்பீங்க பெரும்பாலும், இல்லை செங்கல் சூளையில் வேலை பார்த்துருப்பீங்க. பொம்பளை பிள்ளைலாம் கல்யாணம் ஆகி ஒரு 4 குழந்தைகளும் பிறந்திருக்கும் இந்த நேரத்தில். இது ஒரு வேடிக்கையான விஷயம் இல்லை, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னு ஆசைப்பட்டாங்க. நல்லா படிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வாங்கணும்னு தெரியாது. தமிழ்நாட்டில் பிரைவேட் இன்ஜினியரிங் கல்லூரிகள் கிடையாது. வெறும் 1500 சீட்டு தான் தமிழ்நாட்டில் மொத்தம் இருந்தது. 1500 என்ஜினியரிங் கல்லூரிகள் சீட்டு. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரே காலேஜ் தான். சிஐடி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், தியாகராஜ் காலேஜ் இப்போ உண்டான்னு தெரியாது எனக்கு, வேறு எந்த காலேஜும் கிடையாது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிபாரிசு பணம் கொடுக்கணும். கன்னியாகுமரி யாரும் பணம் கொடுத்து சேர மாதிரி சுச்சுவேஷனில் இல்லை. இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நியூஸ் பேப்பரில் எல்லாருக்கும் பேரையும் போடுவாங்க. இன்றைக்கி நீங்கள் உதய காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் போய் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் போகிறீங்க வர்றீங்க, அதை பற்றி பேப்பரில் வராது. வருமா? தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி அட்மிஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி அந்த 1000 பேர் பேரும் வரும். ஹிந்து பேப்பரில் வரும், நம்பரோட வரும். அடுத்த நாள் பேப்பரில் பார்த்தீங்கன்னா, தக்கலை அருகில் ஒரு மாணவன் தற்கொலை, செங்கல்பட்டில் ஒரு மாணவி தற்கொலை, சென்னையில் 3 பேர் தற்கொலை, இன்ஜினியரிங் கல்லூரி அட்மிஷன் கிடைக்கவில்லை. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோ ஆசை. நிறைய மாணவர்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி நம்ம இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சோம், இனி ஆக முடியாது. சிவில் இன்ஜினியர் ஆகணும், எலக்ட்ரிசிட்டி இன்ஜினியரிங் ஆகணும், டிஎன்இபியில் போய் சேரணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கார் தயார் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிற பெரிய கனவுகளெல்லாம் தகர்ந்து கருகி விட்ட இலைகளை மாதிரி காஞ்சு போன பிறகு அந்த நபர்கள் அந்த பெரிய ஷாக்கிலேருந்து வெளியே வருவாங்க. இப்படி வெளியே வந்த நிறைய பேர் எனக்கு தெரியும். என் சொந்த அண்ணனும் இதில் ஒரு ஆள் தான். ரொம்ப ஆசைப்பட்டான், இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கல, கடைசி வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு அவர் சிதம்பரநாதன் சார் சொன்னார், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே 37 காலேஜ் இருக்கான் இன்ஜினியரிங் காலேஜ். வீட்டுக்கு பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ். நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது இன்ஜினியரிங் படிக்கணும்னா சென்னைக்கு போனோம். இங்கேருந்து அப்போல்லாம் நல்ல ரோடும் கிடையாது. இன்றைக்கி ஏறி உட்காந்திங்கன்னா நாளை சாயங்காலம் தான் போய் சேரும் சென்னைக்கு, மெட்ராஸ், அதுக்கு பேர் மெட்ராஸ். இன்றைக்கி சமுதாயம், அரசாங்கம் இதை நிறுவன தயாபரன் அப்படிங்கிற இன்ஜினியரு, இங்கே ஆசிரியர் பெருமக்கள், இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சம்பளம்லாம் ஒன்றும் கிடைக்காது. கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிற சம்பளத்தில் பாதி கிடைக்குமாம்மா? அது கூட கிடைக்காது. ஆனால் வர்றாங்க. வந்து நம்ம படிச்சதை சொல்லிக் கொடுப்போம், நம்ம பிள்ளைகள் இன்ஜினியரிங் படிக்கட்டும். இதை சொல்லும்போது மாணவர்களே, என்னுடைய ஒரே செய்தி, இது இன்ஜினியரிங் படிப்பு என்பது பெரிய படிப்பு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்தியாவில் கிடைக்காத அந்த சான்ஸ், வாய்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு சாதாரணமான படிப்புன்னு நினைக்காதீங்க. இதில் நிறைய முதலீடு பண்ணணும். இதில் உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் குறைஞ்ச 5 லட்ச ரூபா செலவாகும். 5 லட்ச ரூபா என்பது பெரிய பணம். நானே ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறேன். நான் வாங்குகிற சம்பளத்தை விட தமிழ்நாட்டில் எந்த அரசு ஊழியனும் சம்பளம் இதை விட பெரிய சம்பளம் வாங்கினதே கிடையாது. டிஜிபி தமிழ்நாடு, ஹெட் ஆஃப் த போலீஸ் தமிழ்நாடு, சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு, இந்த 2 தான் அதிகமான சம்பளம் வாங்குகிற போஸ்ட். நானே சொல்கிறேன், இந்த 5 லட்ச ரூபா பெரிய அமௌண்ட் எனக்கு.
நானே கஷ்டப்படுவேன். என் பிள்ளைகளுக்கு கொண்டு காலேஜில் போய் 5 லட்சம் கட்டணும்னா எனக்கே கஷ்டம். என் பையன் வெறும் 6000 ரூபா தான் கட்டினான். அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தான், வெறும் 6000 ரூபா தான் ஃபீஸ். அந்த சூழ்நிலையில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நான் இதை சொன்னேன். மாணவர்களே, 1608 ஆண்டு 1608 ஆண்டு இங்கிலாந்திலிருந்து ஒரு நபர் இதே மாதிரி கப்பல் இவ்வளவு இருக்கும், இந்த பில்டிங் எவ்வளவு ஒரு கப்பல் 1600 எத்தனை வருஷம் பார்த்துக்கங்க, 425 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்திலிருந்து புறப்பட்டு அவங்களுக்கு அட்லாண்டிக் ஓஷன் அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா அங்கே வந்துட்டு சூரத், இந்தியாவினுடைய பாரத பிரதமர் மோடியினுடைய சொந்த ஊர் குஜராத், அங்கே கொண்டு கப்பல் இவ்வளோ பெரிய கப்பல் நிப்பாட்டுறாங்க. அது தப்தி நதியினுடைய முகத்துவாரத்தில் இருக்கு. வெள்ளக்காரங்க இறங்குறாங்க 200 பேர். அங்கே உள்ள முகலாய அதிகாரிகள், என்ன சார் எதுக்கு வந்தீங்க, என்ன பிரச்சனை, எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் இங்கிலாந்துலேருந்து வாரோம். எவ்வளோ நாள் பயணம் செஞ்சுருக்கீங்க? 1.5 ஆண்டுகள் 18 மாதங்கள் அவன் பயணம் செஞ்சு எதுக்கு வந்தீங்க? எங்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஜஹாங்கீரை பார்க்க வேண்டும். சக்கரவர்த்தி ஜஹாங்கீர் யாரு? சக்ருதீன் முகமது பாபர், அவனுக்கு பையன் ஹுமாயூன், அவனுக்கு பையன் ஜலாலுதீன் அக்பர். இந்த அக்பருக்கு மகன் தான் இந்த ஜஹாங்கீர். அவன் தான் சக்கரவர்த்தி. அவன் தான் கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டுட்டு இருக்கான். அவனை பார்க்கணும், பார்க்கலாம் முடியாது, திரும்பி போங்க, பார்க்கலாம் முடியாது, போங்க. இல்லை சார், அவர்கிட்ட பார்த்து வியாபாரம் பண்ணுவதற்கு ஒரு அனுமதி வேண்டும். அதெல்லாம் கிடைக்காதுங்க, போங்க. இல்லை இல்லை இல்லை, நாங்கள் உங்கள் ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு தங்கம், வைரம், வைடூரியம், பவளம் எல்லாம் கொண்டாந்துருக்கோம். அப்படியா? இல்லை, எங்கிட்ட கொடு, நான் வச்சிருக்கிறேன், நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே போய் மகாராஜா உட்காந்துருக்கான், அப்படி போய் நிற்கிறான். அந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி வேணும்னு. அவனுக்கு பேர் தான் வில்லியம் ஹாக்கின்ஸ் என்பவன் 18 மாதங்கள் கடல்ல, எப்படி யோசிச்சு பாருங்க, கடல்ல 18 மாசம். வார வழியில் நிறைய பேர் வாளியிலே செத்துருவான். புயல் அடிக்கும், பிரச்சனை வரும், மனிதனுக்கு உடம்பு சரியாம போகும். அதெல்லாம் தாண்டி ஒரு வருஷம் நடந்து போய் டெல்லியில போய் பெர்மிஷன் வாங்கிட்டு ஊருக்கு போறான். 1614 ஆண்டு போய் சேர்ந்தான். திரும்பி போகும்போது அவன் போனான் தான் போய் சேர்ந்தது, வழியிலே செத்து போயிட்டான். ஆனால் அனுமதி வாங்கிட்டான். மச்சூலிப்பட்டினம், சூரத்து, மெட்ராஸ், பாண்டிச்சேரி, குளச்சல், பல்வேறு பகுதியில் அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தான். மாணவர்களே, இந்த சில இளைஞர்கள் பிற்காலத்தில் தமிழ்நாட்டை பிடிச்சான், மைசூரை பிடிச்சான், இந்தியாவே பிடிச்சான். இந்தியாங்கிறது வியாபாரம் மட்டும் பண்ணலை, இந்திய துணைக்கண்டத்தை பிடிச்சிட்டான். பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், பார்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான், நேபாளம், பர்மா, ஸ்ரீலங்கா. ஒரு கம்பெனி, அவன் அரசாங்கம் கிடையாது, ஒரு கம்பெனி இதை பிடிச்சி என்ன பண்ணான் தெரியுமா? அவன் ரோடு போட்டான், ட்ரெயின் விட்டான், கப்பல் கொண்டு வந்தான், விமானத்தை அறிமுகம் பண்ணான். அது மட்டும் இல்லை, ஸ்கூலு கட்டினான், காலேஜ் கட்டினான், ஆஸ்பத்திரி கட்டினான், ஆராய்ச்சி நிலையங்களை கட்டினான். எல்லாத்துக்கும் மேலாக இந்திய நாட்டுக்கு சட்டங்களை கொடுத்தான். இந்தியன் பீனல் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், சட்டத்தை கொண்டு வந்தான். டெமோக்ரஸி, எல்லாரும் சமம், ஆணும் பெண்ணும் சமம், எல்லாருக்குமே படிக்கலாம், மெக்காலே எல்லாம் படிங்கட்டான். எல்லாத்துக்கு மேல டேமு கட்டினான். டேம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல பேச்சிப்பாறை டேம் இருக்கு பாரு. இதை கட்டினது யாரு? உங்க பெரியப்பாவா? இதை கட்டினது யாருங்க? வெள்ளக்காரன் மின்சின் யூரோப்பிய நாட்டில இருந்து வந்து கன்னியாகுமரியில் டேமை கட்டி ஃபுல்லா விவசாயம், குடி தண்ணீர். ஒட்டுமொத்த கன்னியாகுமரி தமிழ்நாட்டிலே பெரிய டேம் எது தெரியுமா? மேட்டூர் டேம். எவ்வளவு கொள்ளளவு தெரியுமா? 93 டிஎம்சி. டிஎம்சினா 1000 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். 1000 மில்லியன், 100 கோடி. ஒரு ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய தண்ணி 37 லிட்டருங்க கட்டி கொடுத்துருக்கோம். உலக தமிழ்நாட்டிலே பெரிய அவன் தான். அதை கட்டினவன் வின்சென்ட் ஹார்ட், ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவன். இப்போ இவர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய சாதனை படைத்தார்களே, எப்படி, ஏன் இவ்வளவு பெரிய சாதனை படைச்சான்?
நம்மளால ஏன் பண்ண முடியல, நம்மளால ஏன் டேம் கட்ட முடியல, ரோடு போட முடியல? அவர்கள் பொறியியல் பட்டதாரிகள். புரிஞ்சு போச்சா? உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர்கள் படித்தவர்கள், கல்லூரியில் படித்தவர்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இங்கிலாந்து நாட்டில் நிறுவி படிக்க ஆரம்பிச்ச ஆண்கள். ஆரம்பத்தில் ஆண்கள், பிறகு பெண்கள் படிச்சாங்க. அவங்களுக்கு கப்பல் கட்ட தெரியும், அவங்களுக்கு கடலில் பயணிக்க தெரியும், சீ ஃபேரிங். அவர்களுக்கு டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அன்னைக்கு வந்து சேட்டலைட் ஃபோன்லாம் ஒன்றும் கிடையாது, அன்னைக்கு வந்து செல்போன் கிடையாது, கூகுள் மேப் கிடையாது. மேப்பவே அவன் தான் மறைஞ்சான். திப்பு சுல்தான் 1799 ஆண்டு திப்பு சுல்தானை தோக்கடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. 2 பிள்ளைகளையும் கடத்திட்டு போயிட்டாங்க டெல்லிக்கு. 1799, 1800, 1801 தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்தையும் வெள்ளக்கார மாவட்டங்களை மாற்றி ஆள தொடங்கிட்டான். இந்த சூழ்நிலையில் மாணவர்களே, இந்த இன்ஜினியரிங் படித்ததுனால தான் அவன் வந்தான், இந்த நாட்டை ஆண்டான், அப்புறமா போயிட்டான். இன்ஜினியரிங் படிப்பு என்பது மிக உயர்ந்த படிப்பு. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இதில் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அதான் இன்ஜினியரிங் படிக்கிறதுல பெருசாக இல்லைன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு சுந்தர் பிச்சை மாதிரி 1600 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்காமல் போகலாம். உங்களுக்கு ஜெகதீப் சிங் மாதிரி 1700 கோடி ரூபாய் சம்பளம் கிடைக்காமல் போகலாம். ஜெகதீப் சிங் அவனுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுங்களா? ஒரு நாள் சம்பளம் 43 கோடி ரூபாய். அவன் என்ன படிச்சிருக்கிறான்? இன்ஜினியரிங் படிச்சிருக்கான், அவ்வளோதான். ஒரு இன்ஜினியரிங் பிடெக், அப்புறமா ஒரு MBA ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அவ்வளோதான். அவனுக்கு ஒரு நாள் சம்பளம் 43 கோடி ரூபாய்கள். நிறைய ஸ்கோப்பு. இன்ஜினியரிங் படித்த உங்களுக்கு IAS எக்ஸாம் எழுதலாம். இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒவ்வொரு ஆண்டும் 100 IAS 100 IPS பாஸ் பண்ணுறவங்கள 35%, 40% இன்ஜினியரிங் படித்தவர்கள் தான். நிறைய ஸ்கோப் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக போய் வேலை வேலை வேலைன்னு கேட்கறத விட சொந்தமாக வேலை தொடங்கலாம். எத்தனை பேர் சிவில் இன்ஜினியரிங் கை தூங்க பார்ப்போம்? சிவில் இருக்காங்களா? சொந்தமாக பில்டிங் கட்டலாங்க. நான் போன வாரம் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பட்டமளிப்பு விழா போனேன். பட்டமளிப்பு விழா. மாணவர்களே, இந்த செய்தியை கேட்டால் உங்களுக்கு தைரியம் வரும், கண்டிப்பாக வரணும். நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் 350 பிள்ளைகளுக்கு பட்டம் கொடுத்தேன் போன வாரம். அந்த ஊருக்கு பேர் அரக்கோணம். அரக்கோணம் சின்ன ஊர். இந்த பிள்ளைங்கள்லாம் எப்படி இங்கே படித்தாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. என்ன தான் பண்ண போகிறாங்களோ. 320 பேருக்கும் வேலை இருக்குது. எல்லாருக்கும் வேலை இருக்குது. 1 லட்சம், 75,000, 50,000. நல்ல காலேஜும் கிடையாது. அது நல்ல காலேஜ்னா ரொம்ப ஃபேமஸ் காலேஜ் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே நம்பர் 1 நம்பர் 2, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாதாரண காலேஜ் தான். நிறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? சார், நான் சொந்தமாக தொழில் தொடங்குறேன் சார், சொந்தமாக தொழில் தொடங்குறேன். ஐ எம் அன் ஆண்டர்ப்ரூனர். நான் தொழில் முனைவர். சொந்தமாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், சொந்தமாக வாட்டர் வாஷ் வச்சுருக்கேன், சொந்தமாக நான் வந்து வியாபாரம் பண்ணுறேன், சொந்தமாக விவசாயம் பண்ணுறேன். நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு பையன் சொன்னா, சார் நான் லாரி ஓட்டுறேன். என்ன படிச்சுட்டு? இன்ஜினியரிங் படிச்சுட்டு லாரி. லாரியா? எவ்வளோ சம்பளம்? 1,20,000 ரூபா சம்பளம். அது எப்படி சார்? நான் ஓட்டுற லாரி சாதாரண லாரி கிடையாது, அதில் 100 டயர் இருக்கு சார், 100 டயர். அதை ஓட்டணும்னா இன்ஜினியரிங் படித்தனால தான் ஓட்ட முடியும். அதுக்கு பின்னாடி வச்சிருக்கிறது 150 மீட்டர் இருக்கக்கூடிய பெரிய விண்டு மில். அதை வந்து நீங்கள் பாரதீப் போர்ட்டில் இருந்து நீங்கள் திருநெல்வேலி கொண்டு வரணும்னா ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரியால் தான் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண முடியும். லைட்டை பார்த்தே ஓட்டணும், மிரர் பார்த்து ஓட்டணும், எல்லாம் ஆட்டோமேட்டிக். இன்டர்நெட்டில் வரைக்கும் வந்துடும். இவன் லாரி பொசிஷன் இன்டர்நெட்டில் போய் அந்த மேலே சேட்டலைட்டில் போய் கீழே தெரியும். அவ்வளோ தொழில்நுட்பம். ஒரு மாணவன் சொன்னான், சார் நான் வந்து பூ வியாபாரம் பண்ணுறேன். வியாபாரம் இன்ஜினியரிங் படிச்சு எவ்வளோ சம்பளம்னு கேட்டேன். குறைஞ்சது மாதம் 5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் சார் அப்படின்னு சொன்னான். ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி எங்கிட்ட விமானத்தில் வந்துட்டு இருந்தார். கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். சார் சைலேந்திர பாபு சார், ஒரு செல்ஃபி எடுக்கலாமா சார்? எடுங்க சார். உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்துருப்பேன். ஸ்போர்ட்ஸ் பற்றி சொல்லுவீங்க, ஃபிட்னஸ் பற்றி சொல்லுவீங்க, சாப்பாடை பற்றி சொல்லுவீங்க, ரொம்ப நல்லா இருக்கு சார், கை விடுங்க சார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். சம்சாத் அலி. சம்சாத். என்னங்க பண்ணுறீங்க? வியாபாரம் பண்ணுகிறேன். என்ன வியாபாரம்? மொபைல் ஃபோன் வியாபாரம். என்ன பேர்? சென்னை மொபைல்ஸ். எவ்வளோ வியாபாரம் பண்ணுறீங்க? 1000 கோடி ரூபாய். 1000 கோடி ரூபாய் பண்ணுறது சார்.
6 அடிக்கு 6 அடி. இவ்வளோதான் என் கடை. இதில் தான் ஆரம்பித்தேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நான் நல்லா இருக்கேன் சார். போன வாரம் 30 கோடி ரூபாய்க்கு ஒரு இடத்த வாங்கி அடுத்த நாள் 60 கோடிக்கு வித்துட்டேன் சார். ஒரே நாள் 30 கோடி சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். மாணவர்களே, நீங்கள் வேலை தேடி அடைய வேண்டியதில்லை, நீங்கள் சொந்தமாக வேலை கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை. எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் அமெரிக்காவில். அங்கே போன போது அவர்கிட்ட தான் தங்கியிருந்தேன். நல்ல வசதியாக இருக்கார். பெரிய 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 அரண்மனையில் தான் குடியிருக்காரு. அரண்மனை பக்கத்தில் வந்து ஒரு 4-5 வீடு தான் மொத்தம். ஒரு பெரிய ஏரியா அவங்களுக்கு சொந்தம் தான். அவர்கிட்ட கேட்டேன். அவரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 5 கோடி 10 கோடி சம்பளம் கிடைக்கலாம். 5 கோடி சம்பளம் வரும் மாதம். நம்ம பிள்ளைகளெல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுக்காங்களே, இவங்களுக்கு ஏன் 5 கோடி கிடைக்கல, உங்களுக்கு மட்டும் எப்படி 5 கோடி சம்பளம் கிடைக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவர்களெல்லாம் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் அல்ல, அவர்கள் இன்ஜினியர்கள் அல்ல, வெறும் இன்ஜினியரிங் பட்டதாரிகள். அவங்கள்ட்ட ஒரு பட்டம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி ஒன்றும் தெரியாது. இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு தெரியுதுன்னா வேலை கிடைக்கும். கோடிங் தெரியுமா, சைபர் செக்யூரிட்டினா தெரியுமா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் ஒழுங்காக பண்ண தெரியுமா, மாதம் 1 கோடி சம்பளம் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்கிறார். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அரசு துறையிலையும் தனியார் துறையிலையும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அந்த மாதிரி வேலையை வந்து இங்கே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாணவர்களே, நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். முதல்ல இன்ஜினியரிங் படிப்பு பெரிய படிப்புன்னு சொல்லிட்டேன். நிறைய பெரியவர்கள் அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு சொல்லி காலேஜ் சேர்த்து அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங் படித்தவங்க சுந்தர் பிச்சை மாதிரி பெரிய வாய்ப்புகள் இருக்குது, ஐஏஎஸ் மாதிரி பதவிகள் இருக்குது, சொந்தமாக தொழில் தொடங்கலாம், பல்வேறு வாய்ப்புகள் சொல்லிட்டேன். அப்போ அந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குமா சார்? நான் கலெக்டர் ஆக முடியுமா சார்? நான் ஒரு 1000 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய இளைஞனாக வர முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் நினச்சா அதை செய்யலாம். அதுக்கு சுருக்கமாக இன்றைக்கி எத்தனாம் தேதி? 28ஆம் தேதி. இன்னிலிருந்தாவது கேர்ள்ஸ், பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிடுங்க. நான் பார்க்குற நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையை அவங்க சீரியஸாக இன்னும் எடுக்கவே இல்லை. எல்லாம் சரியா போகும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் சரியா போகாது. இந்திய நாட்டில் சௌகரியமா வாழ்றவன், வசதியா வாழ்றவன் எத்தனை பேர் தெரியுமா? 150 கோடி மக்கள் இருக்கிறோம். 150 கோடி 150 கோடி மக்கள்ல 1 கோடி 1% 1 கோடி மக்கள் தான் இன்கம் டேக்ஸே கட்டுறான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு உன்னை எழுப்பி விட்டு உன்னை குளிப்பாட்டி உனக்கு துணிமணியெல்லாம் துவைச்சு போட்டு சாப்பாடு போட்டிருக்காங்க அம்மா. இது நிரந்தரமாக கிடைக்கும் என்று நினைக்காதே, கிடைக்காது. பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் புரிஞ்சுக்குங்க. நான் சும்மா சைலந்திரப்பா வாரம் பேசுறேன்னு நினைக்காத. தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 36 ஆண்டுகள் 5 மாவட்டங்கள், சென்னை சிட்டி, கோயம்புத்தூர் சிட்டி கமிஷனர், இது போன்ற மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த பிறகு சொல்கிறேன், இந்த வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது. வாழ்க்கை மிக மிக கடினமாக இருக்கும். அது உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப கேவலமாயிரும். நியாயமான வருமானம் இல்லைன்னா ஒன்றை ஒரு நாய் கூட மதிக்காது. நியாயமான வேலை தெரியலன்னு வச்சுக்கோங்க, கம்பெனிக்கு டோருக்கு உள்ளே விட மாட்டான். டே செக்யூரிட்டி அவனை அடித்து விரட்டுன்னு சொல்லுவான். சார் ஒரு வேலை கொடுங்க சார், வீட்டில் கஷ்டப்படுறாங்க சார், நாங்கள் ஏழை சார், போடா நாயேன்னு துரத்துவான். சத்தியமாக சொல்கிறேன், நடக்கும். உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா வாங்க வாங்க வாங்க, எவ்வளோ சம்பளம் வேணும், வாங்க சார், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்களை மாதிரி ஆள் தான் சார் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கூப்பிடுவான். மாணவர்களை, ஒரு அறிவார்ந்த குடும்பத்தில் நம்ம வரவில்லை என்றாலும் நம்மளிடத்திலிருந்து ஒரு அறிவான சமுதாயம் வரட்டுமே. ஒரு பணக்கார வீட்டில் நம்ம பிறக்கலைனாலும் நம்மள்கிட்ட இருந்து ஒரு பணக்கார குடும்பம் பிறக்கட்டுமே. அதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இந்த இன்ஜினியரிங். இதை மிஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுங்க. இது நான் சொல்கிறதுக்கு ரொம்ப மன வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட உண்மையில் பாராட்டுகிறேன். நீங்கள் காலையில் அட்லீஸ்ட் நான் வந்ததுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. நான் கூட நீங்கள் யாரும் வரமாட்டீங்கன்னு நினச்சேன். ஏன்னா சாயங்காலம் சினிமாக்காரங்கெல்லாம் வர்றாங்க பாருங்கள், கலை நிகழ்ச்சி. இதை பார்க்கறதுக்குன்னா எல்லாம் திரண்டு வர்றான். அவன் என்ன சொல்ல போகிறான்? சந்திர மண்டலத்தில் மனிதன் எப்படி போனான்னு சொல்ல வரானா? இந்த மின்சாரத்தை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுப்பானா? கம்ப்யூட்டரில் எப்படி கோடிங்கிறத ஆரம்பித்தான்னு சொல்லி கொடுக்குறானா? உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ண WWW வேர்ல்டு வைடு வெப் அதை பற்றி சொல்லி தர போகிறானா? இல்லை ஒரு சின்ன இந்த மொபைல் ஃபோன் வந்து ஏன் 1,80,000 விற்கிறான்னு சொல்ல வரானா?
நான் வாங்குறேன் மொபைல் ஃபோனுக்கு விலை 1,80,000 ரூபா. ஞாபகத்தில் வச்சுக்க. ஏன் அவ்வளோ விலை? அதுக்குள்ள எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, எவ்வளோ ஸ்டோர் பண்ணுறான்னு சொல்ல வரானா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன சொல்லி தருவானா? இல்லை சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு சொல்லி தர போறானா? மெஷினில் என்ன சொல்ல தர போறானா? டேட்டா சயின்ஸ்னா சொல்லி தர போறானா? ஒன்றும் கிடையாது. கேளிக்கை கேளிக்கை தமாஷா. அதுக்கு தான் போறீங்க எல்லாரும். சீரியஸான பிரச்சனை. ஆனால் இதை பற்றி சொல்கிறேன், உங்களை குற்றம் சொல்லி தப்பே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு சரியான வழிகாட்டு இல்லை, சரியான ரோல் மாடல்கள் இல்லை. உங்கள் சூழ்நிலை எப்படியோ அதை மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க, அவ்வளோதான். உங்கள் அம்மாவும் அப்பாவும் சினிமா பற்றி பேசுனீங்க, நீங்களும் சினிமா பற்றி பேசுங்க, அவ்வளோதான். அதில் என்ன பயன்? இதில் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களும் நினைக்கல, நீங்களும் நினைக்கல. மாணவர்களே, போன மாதம் எலன் மாஸ்க்குங்கிறது தான் உலகத்திலே பெரிய பணக்காரன். எலன் மாஸ்க் அவன் தான். நீங்கள் விண்வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லா சேட்டலைட்டும் அவனது தான். ஸ்பேஸ், ஸ்டார் லிங்க் எல்லா சேட்டலைட் எல்லாம் அவனது தான். அவன் என்ன பண்ணான், பூமியிலிருந்து உங்களை எல்லாம் வண்டியில் ஏற்றி ராக்கெட்டில் விட்டு 750 கிலோமீட்டர் போய் பூமியை சுற்றி ஒரு 4 கரெக்ட் சுற்றிட்டு நம்ம ஊரில் இந்த திருவிழா அந்த உட்கார வச்சு சுத்தம் பாருங்க, அதுக்கு என்ன பேர்? ராட்டனம்மா. ராட்டனம் சுற்றுற மாதிரி அவன் 750 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் பூமியை சுற்றி 4 சுற்றி கீழே இறக்கி விடுறான். எப்படி இருக்கு? அதுக்கு பல கோடி ரூபா கொடுக்கணும். அப்படி முதல்ல போனாங்க, பலாறு வந்து விழுந்தானுவோம். பசிபிக் ஓஷன் ஸ்பிளாஷ் லேண்டிங். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பார்த்தாங்க, இப்படிலாம் முடியுமா? எப்படி பண்ணுறாங்க? பாதுகாப்பு, உயிரோடு இருக்காங்களே, எப்படி இருக்கும்? இந்த விண்வெளி களத்திலிருந்து பூமியை பார்த்தா எப்படிங்க இருக்கும்? தள்ளி உட்காந்துருக்கும். பூமி பார்க்கலாம். அங்கே உதய காலேஜ் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஆண்டு விழா நடக்கணும்னு தெரியுமா? தமிழ்நாட்டு அரசியல்லாம் புரியுமா அவங்களுக்கு? அவங்க வந்து தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. அவன் வந்து இறங்குறான் பாருங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் டெலிவிஷன்ல விவாதம் என்ன தெரியுமா? இந்த பூமியை சுற்றி வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எலான் மாஸ்க் எப்படி பண்ணா, எவ்வளோ பணம் செலவாகும், அந்த உணர்ச்சி எப்படி இருக்கும். தமிழ்நாட்டில் என்ன வேதம் தெரியுமா? தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட சினிமா நடிகர் படம் நடிப்பாரா, நடிக்க மாட்டாரா? பாருங்க, நம்ம மக்களுடைய ரசனை அவங்க புரிஞ்சிருக்காங்களா இல்லையா? ஒரு விண்வெளிக்கு போற பெரிய சமாச்சாரத்துக்கு பத்தி நமக்கு கவலையே கிடையாது, அறிவியலை பத்தி கவலை இல்லை. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம இன்னைக்கு கண்ணால் பார்க்கும், காதால் கேட்கும் எல்லா விஷயங்களும் பொறியியல் சம்பந்தப்பட்டதுதான். நீங்க படிக்கிறீங்கல்ல, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவைதான் உலகம். இங்க பார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இந்த பில்டிங் பாருங்க, சிவில் இன்ஜினியரிங், நான் பேசுறேன் பாருங்க, இது வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங். என்னைக்கா யோசிச்சு பார்த்தீங்களா? நான் பேசுறேன்னு எப்படி உங்களுக்கு கேட்குது? இது ஒயரே கிடையாது. நான் பேசுற பேச்சு ஒயர்லே போகலை. ஒருத்தன் சொன்னான் 100 வருஷத்துக்கு முன்னாடி, ஃபோனில் பேசுறதுக்கு காப்பர் ஒயர் வேண்டாம், ஒயர் இல்லாமலே பேசலாம், ரேடியோ கம்யூனிகேஷன் பண்ணுறேன்னு சொன்னான். உலகத்தில் உள்ள எல்லா சயின்டிஸ்டும் சொன்னானுவோம், இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, இவனை கீழ்ப்பாக்கில் கொண்டு சேர்த்துருங்க, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி. ஒயர் இல்லாமல் எப்படியா பேச முடியும்? மார்க்கோனி லண்டன் நகர்லேருந்து நியூயார்க் வரைக்கும் ஒயர் இல்லாமலே பேசி முடிச்சிட்டான். இன்னைக்கு சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே ஒயர்லெஸ். எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் நம்ம கண்ணுக்கு தெரியாது, இதுக்கும் அந்த மெஷினுக்கும் ஒயர் இருக்க தான் செய்யுது. அது மீடியம் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ், இன்ஃப்ராரெட், அந்த மாதிரி வேவ்ல தான் போயிட்டு இருக்கு விஷயம். பேக்கெட் பண்ணி அனுப்புறான், இதுக்குள்ள நான் பேசுறத பேக்கெட் பண்ணி அனுப்புறான். அது ஒரு சிஸ்டம் இருக்கு, அனுப்பிச்சிருவான். 1890 ஆண்டு இதே மாதிரி எல்லா உலகத்தில் உள்ள எல்லா அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாடுல என்ன நிறைவேற்றிக்கான் தெரியுமா? மாணவர்களே, என்ன நிறைவேற்றிக்கான் தெரியுமா? மனிதர்கள் இனி கண்டுபிடிக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. கப்பல் கண்டுபிடிச்சாச்சு, அமெரிக்கா கண்டுபிடிச்சாச்சு, இனி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. 1890 அடுத்த ஆண்டு எக்ஸ்ரே கண்டுபிடிச்சிட்டான். எக்ஸ்ரேனா உங்க பாடியில் எங்கேயாவது உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, எலும்பு, ஒரு படம் எடுத்தா எங்க உடஞ்சிருக்குன்னு காட்டும், எக்ஸ்ரே. அடுத்த வருஷம் ரேடியோ மேக்னெட்டிக் வேவ் கண்டுபிடிச்சான் ஒரு பெண்மணி. ரேடியோ மேக்னெட்டிக் வேவ் கண்டுபிடிச்சது யாரு? மேரி கியூரி. அடுத்த ஆண்டு எலக்ட்ரான், நம்ம எல்லா உடம்புல இருக்கிறதும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், குளோரின், புரோமின், அயோடின், அதுக்கெல்லாம் உள்ள உடச்சி பார்க்குறான். உள்ள மீண்டும் போறான். ஆட்டம்ஸ்ல என்ன இருக்கு? நியூக்ளியஸ், அதுல என்ன இருக்கு? எலக்ட்ரான் சுத்துது, கண்டுபிடிச்சிட்டான்.
மீண்டும் 1940. அதுக்கு பிறகு கார் வந்தது, விமானம் வந்தது, இந்தியாவுக்கு வந்தான், அமெரிக்காவுக்கு போனான், ஆஸ்திரேலியாவுக்கு போனான். அப்போது 1940ஆவது ஆண்டு சிகாகோ நகரில் எல்லா அறிவியல் அறிஞர்களும் ஒன்று சேர்ந்தானுவோம். அப்போது ஒரு தீர்மானம் நிறைவேறுது. மனித இனம் கண்டுபிடிக்கிறது இனி எதுவும் இல்லை. மனித இனம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு, இனி கண்டுபிடிக்க ஒண்ணுமே இல்லை. அடுத்த வருஷம் உடைச்சான் அணுவை, அணு குண்டு தயாரிச்சான். ஏன் சொல்ல வரேன்னா, தினம் 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 என்ஜினியரிங் ஃபீல்டில் தினம் 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 கண்டுபிடிப்புகள். நேற்றுக்குள்ளது இன்னைக்கு இல்லை. போன வருஷம் அந்த கார் இந்த வருஷம் வரல. நான் இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கேன். அந்த கார் பார்த்தீங்கன்னா நான் கீரே போடண்டாம், அதுவே போட்டுக்கிடும். காரே கீரை போடுதுங்க. ஏதாவது லாரி இடிக்க வந்ததுன்னா எனக்கு சொல்லுது, லாரி வருதுடா பார்த்துக்க, அதே நிற்கும். முன்னாடி லாரி இடிக்க வந்தா நான் பிரேக் போடண்டாம், காரே பிரேக் போட்டு நிற்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தினம் தினம் இந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மாறிட்டே இருக்கு, புது புது கண்டுபிடிச்சிருக்கு. கூகுள் தான் இன்னைக்கு உலகத்திலே பெரிய தகவல் தொழில்நுட்பம். தெரியுமா உங்களுக்கு? கூகுள். இந்த கூகுளை கண்டுபிடிச்சது யாரு? நம்ம ஜோதி பாசு மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸரா? இல்லை எலன் மாஸ்க் மாதிரி பெரிய பணக்காரனா? இல்லை நோபல் பரிசு பெற்ற பெரிய விஞ்ஞானியா? கூகுள். மாணவர்களை ஒரு செய்தியை சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் உனக்கு ஒன்றுமே தெரியலனா கூட எந்த கவலையும் படாத, ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? கூகுள். அவன் லாரி பேஜ் அண்ட் செர்கி பிரின், 2 கல்லூரி மாணவர்கள், அவன் தான் கண்டுபிடிச்சிருக்கான். கல்லூரியில் படிக்கும்போது ஆர்வம். ஸோ நான் சுருக்கமாக சொல்ல வர்றது, தயவு செஞ்சு இன்னிலிருந்து கொஞ்சம் வீட்டுக்கு போய் இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு, சினிமாக்காரங்கள்லாம் பார்த்த பிறகு கண்ணை மூடிட்டு வீட்டில் போய் 4 கேள்வி கேளுங்க. நான் யார்? எங்கள் அம்மா யார்? எங்கள் அப்பா யார்? எங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அவருக்கு மாத சம்பளம் என்ன? இந்த காலேஜில் சேர்த்து விடுறதுக்கு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு இந்த வருஷம். இது எங்கேருந்து வந்தது? இது சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டார்? நான் நேற்றுக்கு வரைக்கும் நான் செய்கிற செயலெல்லாம் சரியாக இருக்கா? எனக்கே பிடிச்சிருக்கா? நான் செய்கிற காரியங்கள் எனக்கே பிடிச்சிருக்கா? இல்லைண்ணா சோம்பேறியாக இருந்துட்டு இருக்கேனா? நான் போய் சொல்கிறேனா? நான் வெட்டி பயலாக தான் இருந்துட்டு இருக்கிறேனா? வெட்டி வேலை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். 4 கேள்வியில் கேளுங்க. ஏன்னா இது பெரிய எதிர்பார்ப்பு. சார் சொன்னார், இந்த காலேஜில் ஒரு பெண்மணி, கணவன் குடிகாரன், அவன் பிள்ளைய சேர்த்து படிக்க வச்சிருக்கிறாங்க, ஃபீஸ் கட்டுறதுக்கு வசதி இல்லை சார். இந்த மாதிரி 2 பசுமாடு வச்சு பால் கறந்து என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் சார். இந்த மாதத்தில் பணம் கட்ட முடியல, அடுத்த மாதம் தரட்டுமா? சரி, அடுத்த மாதம் கட்டுங்க. கட்டி 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 பையன் படிச்சுட்டு போயிட்டான். அந்த அம்மா அவர் சிதம்பரநாத் சாரை பார்த்து, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், என் பையன் அமெரிக்காவில் இருக்கான், மாதம் மாதம் எனக்கு பணம் அனுப்புகிறான், சொந்தமாக வீடு கட்டிட்டோம், ரொம்ப தேங்க்ஸ். அவர் சொன்னார், நான் போய் சொல்லலை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த கல்லூரி சாதாரணமாக நினைக்காத. இங்கேருந்து போகக்கூடிய ரோடு நேரம் எங்கே போகுதுன்னு கேட்டால், இது தக்கலைக்கு போகுது இல்லாட்டி கருங்கலுக்கு போகுதுன்னு சொல்லாத. இந்த காலேஜிலேருந்து வெளியே போகுது இல்லையா ரோடு, இது உலகத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் போகும். லண்டன் போகணுமா? போகும். நியூயார்க் போகணுமா? இந்த ரோடு அவனை கூட்டிகிட்டு போகும். ஆஸ்திரேலியா போகணுமா? போகலாம். இந்த நாட்டுக்கெல்லாம் போகலாம், எல்லாம் ஓப்பனாக பண்ணி வச்சுருக்கிறான். ஒரு மாணவி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி, சைலேந்திர பாபு சார் ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? என்னம்மா ஹெல்ப்? எங்கள் வீட்டில் வசதி இல்லை, என்னை காலேஜை சேர்த்து படிக்க வைப்பீங்களா சார்? எந்த காலேஜுமா? விஐடி வெல்லோர். என்ன மார்க்கு? நல்ல மார்க் வாங்கியிருக்காரு, நீங்களே ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க சார். ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சு கொடுத்தா அந்த பிள்ளை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கு, நல்ல மார்க். விஐடி வெல்லூர் சேர்மன் டாக்டர் விஸ்வநாதன் சார் ஃபோன் பண்ணேன், சார் ஒரு பொண்ணு இந்த மாதிரி கேட்குதா, அட்மிஷன் கொடுப்பீங்களா? அனுப்பிச்சு வைங்க சார். மாணவர்களே, உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் காலேஜ் சேர்த்து விட்டேன். 6 மாதம். சார், ஐ ஆம் கீர்த்தனா ஸ்பீக்கிங். திஸ் செமஸ்டர் ஐ ஸ்கோர்ட் 90% மார்க்ஸ். அடுத்த வருஷம், அடுத்த செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டர் பார்த்தா அந்த மாணவியினுடைய ஆங்கிலம், கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம். முன்னாடி ஆங்கிலம் என்ன தடுமாற்றம், இப்போ ஆங்கில மாற்றம். இறுதியில், சார் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை எம்டெக் இன் ஐடி. எனக்கு மார்க் இவ்வளவுதான், OGPA. 1 மாதத்துக்கு அப்புறம்,
சார் ஐ ஹாவ் எ குட் நியூஸ் டு ஷேர் வித் யூ. நேற்றுக்கு வரைக்கும் ஆங்கிலத்தில் பேச தெரியாது. வாட் இஸ் தட் குட் நியூஸ்? சார் ஐ காட் மை பிளேஸ்மெண்ட் இன் அ மல்டிநேஷ்னல் கம்பெனி இன் பெங்களூரு. எனக்கு வேலை கிடைத்திருக்கிறது, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலை கிடைச்சிருக்கா நம்ம என்ன கேட்போம்? முதல் கேள்வி, என்ன சம்பளம்? எனக்கு 18 லட்சம் ரூபாய் சம்பளம், 18 lakhs. ஒரு 2-3 மாசம் ஆயிப்போச்சு. எனக்கு ஒரு மெசேஜ், சார் ஐ ஹாவ் அ வெரி ஹாப்பி நியூஸ் டு ஷேர் வித் யூ. வாட் இஸ் தட் நியூஸ்? என்னவாக இருக்க முடியும்? ஐ எம் கெட்டிங் மேரிட். யூ மஸ்ட் கம் அண்ட் பிளஸ் அஸ். எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும், எனக்கு திருமணமாக போகிறது. ஆளுமை. ஒரு பெண் கிராமத்தில் இருந்து வசதி இல்லாத பெண்ணு இப்படி ஒரு இன்ஜினியர் ஆகும்போது அவளுக்கு வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க. சத்தியமா சொல்றேன், அந்த புள்ள கல்யாணத்துக்கு நான் போனேன். போகும்போது எனக்கு அதிர்ச்சி தெரியுமா? கிராமத்துல வெள்ளூர்ல கிராமத்துல போறேன். கல்யாண மண்டபத்தில் பொதுவாக யாருக்கு போட்டோ வைப்பாங்க? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும். அதுதான் இல்லை, அங்க ஏன் போட்டோ. சத்தியமாமா, நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன் போட்டோ. அடுத்த போட்டோ மாப்பிள்ளையும் பொண்ணு, சின்ன போட்டோ, ஏன் போட்டோ. நன்றி உணர்வு, மனித இனத்தினுடைய நல்ல ஃபீலிங். இன்னைக்கு வீட்டில் போய் மாம், தேங்க்யூ மாம், யூ சென்ட் மீ டு an engineering college, I am going to be an engineer. ஒரு நாளாவது உங்க அப்பாட்ட போய் பக்கத்தில் போய் பார்த்துருக்கீங்களா? பாய்ஸ், உங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து, அப்பா நிறைய ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துங்க. மாற்றம் என்பது சட்டை மாற்றுறதில்லை, மாற்றுறதில்லை, உன் மனதிலே வரணும். வாழ்க்கை எப்படி இருக்கணும், மாசம் எவ்வளவு சம்பாதிக்கணும், எப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்றெடுக்கணும், சாகும்போது எப்படி சாவணும், எத்தனை பேருக்கு உதவி செய்யணும். இது போல சில தீர்மானங்களை இன்னைக்கு நிறைவேற்றுங்க. பொழுதுபோக்கு, ஃபோன், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதிலே நீங்கள் மூழ்கி கிடத்தீங்கன்னா உங்களால் எந்த கல்வியும் கற்க முடியாது. உங்களுக்கும் கல்வி கற்காதவர்களுக்கும் பெரிய வித்தியாசமும் இருக்காது. எனவே ட்ரை டு ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் அ சீப் பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கிய நோக்கம் என்ன? அதுக்கு மட்டும் நேரத்தை செலவு பண்ணுங்க. சில மனித திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஸ்கில். உனக்கு திறமை இருந்ததுன்னா உலகத்தில் எங்கு வேணாலும் போகலாம், எவ்வளோ சம்பளம் வாங்கலாம். முதல்ல உங்களுடைய ஆற்றலை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்குமே இங்கிலீஷில் பேச வருங்க, எல்லாருக்குமே கோடிங் பண்ண வரும், எல்லாருக்குமே நீ யூனிவர்சிட்டி ரேங்க் அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு மண்டையில் மூளை இருக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த திறமையை வளர்த்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஒரு அப்பா எங்கள் சாரணத்தில், சிதம்பரநாதன் சார் சாணத்தில் ஒரு அப்பா ஒரு பையனுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன விளையாட்டு விளையாடினாரு. அவங்க பையனுக்கு, தம்பி வாப்பா, எந்த நோக்கமும் இல்லாமல் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்துற இல்லை, இங்கே வா, இந்த வாட்ச் இருக்குல்ல, நான் சாக போகிறேன், இந்த நான் கட்டியிருக்க வாட்சு உலக ஃபேமஸ் வாட்ச், எனக்கு தகப்பனார் கொடுத்துருக்காரு, நான் சாக போகிறேன், இதை எடுத்துக்க. ஆனால் இந்த விலை வாட்சுக்கு நல்ல விலை கிடைக்கும், இந்த வாட்சுக்கு நீ நல்ல விலை கிடைக்கும், இதை கொண்டு வித்துட்டு வா, அந்த பணம் பூரா உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பையன் எடுத்துகிட்டு போய் மெட்ராஸில் காட்டியிருக்கான் ஒரு கடையில். சொல்லியிருக்காரு நல்ல கடையில் தான் காட்டணும், சாதாரண கடையில் அவனுக்கு விவரம் தெரியாது. இந்த வாட்சை கொண்டு போய் பார்த்தீங்களா, 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாட்ச், தங்க வாட்ச், வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் பார்த்து இதுக்கெல்லாம் பழைய வாட்சுக்கெல்லாம் விலை கிடையாது சார், 1000 ரூபா கொடுக்குறோம். இந்த பையன் ஃபோன் பண்ணியிருக்கான், அப்பா நீ கொடுத்த வாட்சுக்கு 1000 ரூபா தான் கேட்குறாங்க, விற்கட்டுமா? ஐயோ கொடுக்காத, கொண்டு வா. பாம்பே, அங்கே தான் பழைய பொருட்களுக்கு நல்ல விலை கொடுக்கக்கூடிய இடம் இருக்குது, ஆன்டிக் வாட்சஸ். அவங்கள்ட்ட கேளு, போ நீ போய் ட்ரெயினில் போய் விசாரிச்சுட்டு வா. அங்கே போய் விசாரிச்சு அவன் சொன்னால் இது பயங்கரமான வாட்ச் தான், கொஞ்சம் உள்ளே இருக்கிறது கோல்டு சமாச்சாரம் இருக்குது, நாங்கள் வாங்கிக்கிறோம். என்ன விலை? 1 லட்சம் ரூபாய். பையன் சந்தோஷம், அப்பா வாட்சுக்கு 1 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, விற்கட்டுமா? விற்காத, எடுத்துட்டு வா. அப்போ என்ன செய்யறது? அமெரிக்கா நியூயார்க் நகரத்தில் உலகத்திலேயே பெரிய மியூசியம் இருக்கு, மியூசியம். அவர்களுக்குத்தான் இந்த வாட்சுக்கு அருமை தெரியும். அங்கே நீ ஃபோன் பண்ணி
வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோவை எடுத்து வீடியோ போட்டு அனுப்பி கேளு, விசாரிச்சுப்பார். பையன் அடித்தான், லைன் அடித்தான். அப்பா சொல்கிறாரு இது பயங்கரமான வாட்சுன்னு சொல்கிறாரு, உலகத்தில் மொத்தம் 100 வாட்ச் தான் இதில் தயார் பண்ணியிருக்காங்க, பெரிய விலைன்னு சொல்கிறாங்க. உண்மையா சார்? அவன் பார்க்குறான், மொபைல் ஃபோனில் பார்க்குறான். கரெக்ட், இந்த வாட்ச் கிடைக்கிறது அரிது. இந்த ஒரு நம்பர் வாட்ச் தான் அவங்களும் தேடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இந்த மற்ற 99 வாட்சும் இருக்குது, இந்த ஒன்று தான் வேணும். கேட்குறான், எவ்வளோ சம்பளம், எவ்வளோ கொடுப்பீங்க, என்ன விலை கொடுப்பீங்க? 1 கோடி ரூபாய் தருகிறோம், கொடுக்குறீங்களா? பையன் கேட்டான், அப்பா 1000ன்னு சொன்னானுவான், 1 லட்சம்னு சொன்னான், இப்போ 1 கோடி கொடுக்கலாமா? வேண்டாம் தம்பி, எடுத்துட்டு வா, உங்ககிட்ட ஒரு கதை பேசணும். என்ன கதை? ஒரே பொருள் தான், ஒரே பொருள் தான், நீங்கள் தான். நீ ஒன்று நாகர்கோவிலில் போனால் உனக்கு 1000 ரூபா தான் சம்பளம் கொடுப்பான், சென்னையில் போனால் 25,000 கிடைக்கும், பாம்பேயில் போனால் 1 லட்சம் கிடைக்கும். நீங்கள் சிலிக்கான் வேலி, சிகாகோ, சிலிக்கான் வேலியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோ, அங்கே போனால் உனக்கு மாதம் 1 கோடி ரூபா கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களால் ஸ்கில் வளர்த்துக்க முடியும். என்ன ஸ்கில், எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். சுயமாக சிந்திங்க, சுயமாக உங்கள் திறமையில வளர்த்துங்க. மற்றவர்கள் உங்கள் திறமையில வளர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது, மற்றவர்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் பெண்களே உங்களுக்கு எதுவும் இலவசமாக கிடைக்காது. யார் உங்கள் அப்பா அம்மா தவிர எவனும் உனக்கு இலவசமாக கொடுக்க மாட்டான். ஒரு மனிதன் பேச வச்சு தான் நம்பிடாத, அவனது செயலை பார்த்து நம்பு. ரொம்ப முக்கியம். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், உலகத்தை பற்றி கவலைப்படாதீங்க. உலகம் ஒரு சிலர் உங்களை தைரியசாலின்னு சொல்லுவான், நல்லா பார்த்தா ஆள் பாடி பில்ட் பண்ணி வச்சுருக்கிறான், நீ பயங்கர தைரியசாலின்னு சொல்லுவான். ஒரு சிலர் சொல்லுவான், நீ பயங்கர கோலைன்னு சொல்லுவான். ஒரு சிலர் உன்னை நல்லவன் சொல்லுவான், ஒருத்தவன் கெட்டவன் சொல்லுவான். ஒரு சிலர் உங்களை அறிவாளின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் உங்களை மடையன்னு சொல்லுவாங்க. அதை பற்றியாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, உங்களுக்குன்னு ஒரு இலக்கு, உங்களுக்குன்னு நேரத்தை நிர்ணயித்து நல்ல காரியங்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நாலேஜ் ஸ்கில். இந்த கல்லூரியுடைய மோட்டோ பார்த்தீங்களா? லைஃப் த்ரூ லைட். யாரோ மாணவன் தான் எழுதி கொடுத்துருக்கான் மோட்டோ. லைஃப் த்ரூ லைட், எ குட் லைஃப் த்ரூ குட் நாலேஜ். அறிவு தொழில்நுட்பத்தை வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நாள் எங்கேயாவது உங்களை சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.